Hi everyone, this is Arul from Joes IAS Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெகுலராக நம்ம டிஎன்பிசி ஏஇ மற்றும் டிஎன்பிசி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து ஜியாகிரஃபி மேப் ஸ்டடி கிளாஸஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த மேப் ஸ்டடி கிளாஸஸில் இன்றைக்கி 4th கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். 4th கிளாஸ் ஆல்ரெடி 3 கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதான் ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி உள்ள 3 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஜியாகிரஃபியை எப்படி ஈஸியாக எளிமையான மெத்தடில் உங்கள் மைண்டுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற ஃபுல் மோட்டிவில் தான் வந்து நம்ம ஜோஸ் மேப் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு சீரியஸ் நம்ம கொண்டு போயிருக்கோம் நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமியில். அதனால் ஜியாகிரஃபி குறித்து நீங்கள் ஒரி பண்ண தேவையில்ல. ஏன் கூட அன்னைக்கான ஒரு 5 to 10 minutes அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அன்றைக்கான டாபிக் உங்கள் மைண்டில் தெளிவாக இருக்கும். அதில் நான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். அந்தளவுக்கு நீங்கள் கான்ஃபிடன்ட் இருந்தால் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இதான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டினியூ பண்ணிட்டு பண்ணிங்க அப்படின்னா ஜியாகிரஃபி எந்த ஆர்டரில் படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, நம்ம மேப்பில் போகலாமா? ஜோஸ் மேப் ஸ்டடி இதோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற ப்ளே ஸ்டோரில் நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாமா. இதோட ஃபுல் பிடிஎஃப்மே மொத்த ஓவரால் ஜியாகிரஃபி எல்லாமே சேர்த்து வந்து ஜஸ்ட் 99 மட்டும்தான். உங்களுக்கு 70 மேப் 80 மேப் கிட்ட வரும். அந்த எல்லா மேப்புமே சேர்த்து 99 ரூபா மட்டும்தான். நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் போட்டு படிக்கிறனாலும் படிச்சிக்கலாம். இது உங்களுக்கு எழுத டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் எழுதிக்கலாம். உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கும்போது இன்னும் நல்லாவே புரியும். மேபி நான் சொல்கிறது ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்க, எனக்கு எழுத டைம் இருக்காது, இல்லாட்டா வந்து எனக்கு அந்தளவுக்கு கரெக்டாக எழுதி படிக்க முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் அடிஷனல் பாயிண்ட்ஸை நோட் பண்ணி நீங்கள் படிக்கலாம். அது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும்பா. இன்றைக்கி என்ன மேப் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவின் முக்கிய சிகரங்கள். ஃபஸ்ட்டு மேப் என்ன பார்த்தோம்? இந்தியா அதோட அமைவிடம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் மேப்பில் இந்தியாவோட அண்டை நாடுகள் என்னெல்லாம் இருக்குது. தேர்ட் மேப் வந்து இந்தியாவில் முக்கியமான மலைத்தொடர்கள் என்னெல்லாம் பார்த்தோம். அந்த மலைத்தொடர்களில் உள்ள உயரமான பகுதியை தானே சொல்லுவாங்க சிகரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் பீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த சிகரங்கள் என்னென்ன முக்கியமான சிகரங்கள் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த மலைகளை வந்து ரிவைஸ் பண்ணிடலாமா? மலைகள் பார்த்தோம் அப்படின்னா எந்த மலையில் என்ன சிகரம் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக மைண்டில் இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மலைகள் மேலே ஆறுது என்ன பார்த்தோம்? காரக்கோரம், லடாக், ஜாஸ்கர், பீர்பாஞ்சல், தௌலதார், சிவாலிக். முடிஞ்சா? அதுக்கடுத்து இங்கே என்ன இருக்கிறது? ஆரவழி மலைத்தொடர். இதை என்ன சொல்லுவாங்க? உலகின் பழமையான மடிப்பு மலைன்னு சொல்லுவாங்க. இளமையான மடிப்பு மலை இமயமலை. முடிஞ்சு. அப்படிங்க வந்தோன்னா குஜராத்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையில் நீலகிரிலேருந்து பிரிஞ்சு போகிறது கிழக்கு தொடர்ச்சி மலை. ஜார்க்கண்ட் பகுதியில் உள்ளது ராஜ்மஹால் குன்றுகள். அடுத்து இந்தியாவை இரு சமப்பகுதியாக பிரிக்கிற மலை விந்திய சாத்புரா மலை. அதுக்கடுத்து மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 இது வரும். எம்டி மேம் ஷார்ட்கட் பார்த்தோம். மிகிர், டஃப்லா, மிரி, அபோர், மிஸ்மி. முடிஞ்சா? அருணாச்சல பிரதேசில் பட்கைபம். அடுத்து நாகாலாந்தில் நாகாமலை. மணிப்பூரில் மணிப்புரா மலை. அதுக்கு மிசோரமில் மிசோ அல்லது லுசாய். மேகாலயாவில் காரோ, காசி, ஜெயந்தியா. இந்த 3 மலைகள்னால தானது அங்கே அதிகமான மழைப்பொழிவு ஏற்படுது. உலகிலே அதிக மழைப்பொழிவை தர்றது மேகாலயா மாநிலம். இந்தியாவில் மேகாலயா மாநிலம் மவுசின்ராம் அப்படிங்கிற பிளேஸ். எவ்வளோ மழைப்பொழிவு? 1141 சென்டிமீட்டர். கிளியரா? அப்படியே வந்து ரீகால் பண்ணிடுங்க. இந்த மேப்புக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உலகிலேயே மிக உயர்ந்த சிகரம். இந்தியாவில் முக்கியமான சிகரங்கள் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்டுலே ஹையஸ்ட் பீக்ஸ் அப்படின்னு வச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா எவரெஸ்ட்டு. இதான் வந்து உலகில் உயர்ந்த சிகரம் சொல்லுவாங்க. உலகில் உயர்ந்த சிகரம் அப்படின்னு சொன்னால் எவரெஸ்ட்டு. இதோட ஹைட்டு 8848 மீட்டர். இன்னொரு டைம், உலகின் உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட்டு எங்கே இருக்குன்னா நேபாளமில் இருக்குது. அதோட ஹைட்டு 8848 மீட்டர். இன்னொரு டைம், உலகின் உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட்டு, அதோட ஹைட்டு 8848 மீட்டர். ரெண்டாவது இந்தியாவின் உயர்ந்த சிகரம் அப்படின்னா கார்பின் ஆஸ்டின் K2ன்னு சொல்லுவாங்க. கார்பின் ஆஸ்டின் 8611 மீட்டர். 8611 மீட்டர். இந்தியாவின் உயர்ந்த சிகரம் கார்பின் ஆஸ்டின் K2ன்னு சொல்லுவாங்க. 8611 மீட்டர். அதுக்கடுத்து நேபாளத்துக்கும் சிக்கிமுக்கும் இடையில உள்ள சிகரம் கஞ்சன்ஜங்கா. கஞ்சன்ஜங்கா 8598 மீட்டர். இந்த இது வந்து 8586ன்னு ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆனது 8598 மீட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆனது 8598 மீட்டர். இந்த 3 மட்டும் நோட்டு சொல்லிடலாமா? உலகில் உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? நேபாளத்தில். இதோட ஹைட்டு 8848 மீட்டர். இந்தியாவில் உயர்ந்த சிகரம் மேலே வந்து K2 கார்பின் ஆஸ்டின், அதோட ஹைட்டு 8611 மீட்டர். அடுத்து இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையில உள்ளது சிக்கிமில் உள்ளது. சிக்கிமுக்கு நேபாளத்துக்கும் இடையில உள்ளது அந்த பார்டரில் இருக்கிறது என்னது? கஞ்சன்ஜங்கா. இதோட ஹைட்டு 8598 மீட்டர். இந்த 3 ஓகேவா? அடுத்து இங்கே என்ன மலை பார்த்தோம்? ஆரவள்ளி மலைத்தொடர். ஆரவள்ளி மலைத்தொடரின் உயர்ந்த சிகரம் குருசிகார். ஆரவள்ளி மலைத்தொடரின் உயர்ந்த சிகரம் குருசிகார். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா அபு குன்றுகள் அப்படிங்கிற பகுதியில் லொக்கேட் ஆகிருக்கு. அபு குன்றுகள் அப்படிங்கிற பகுதியில் லொக்கேட் ஆகிருக்கும். இதோட ஹைட் எவ்வளோ அப்படின்னா 1722 மீட்டர். 1722 மீட்டர். இன்னொரு டைம் 1722 மீட்டர். அதுக்கடுத்து இது என்ன மலை பார்த்தோம்?
இது என்ன மலை பார்த்தோம்? மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த சிகரம் அப்படின்னா ஆனைமுடி சிகரம். இதோட ஹைட்டு 2695 மீட்டர். எவ்வளோ? 2695 மீட்டர். மேற்கு தொடர்ச்சி மலையில் தமிழ்நாட்டில் உயர்ந்த சிகரம் அப்படின்னா தொட்டபெட்டா. இதோட ஹைட்டு 2637 மீட்டர். இன்னொரு டைம் சொல்லலாமா? எதுனது? ஆரவள்ளி மலைத்தோட உயர்ந்த சிகரம் குருசிகார். அதோட ஹைட்டு 1722 மீட்டர். 1722 மீட்டர். எந்த பகுதியில் காணப்படுது? அபு குன்றுகள் அந்த பகுதியில் காணப்படுது. அதுக்கடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த சிகரம் ஆனைமுடி சிகரம் 2695 மீட்டர். அதே மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டில் உயர்ந்த சிகரம் அப்படின்னா தொட்டபெட்டா 2637 மீட்டர். ஓகேவா? அதுக்கடுத்து இங்கே கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த சிகரம் அப்படின்னா சிந்தகதா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த டேட்டா ஒரு சில இடத்துல மகேந்திரகிரின்னு கொடுத்துருக்காங்க, ஒரு சில சிந்தகதான்னு கொடுத்துருக்காங்க. ஹைட்டு படி பார்த்தா சிந்தகதா தான் உங்களுக்கு ஹைட் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இந்த டேட்டா இருக்குது. இது எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, நெட்டு டேட்டா தான் எடுத்துருக்குது. மற்ற எல்லாமே புக்கில் இருக்குது டேட்டா. சிந்தகதா அப்படிங்கிறது 1690 மீட்டர். 1690 மீட்டர். கிழக்கு தொடர்ச்சி மலையின் தமிழ்நாட்டில் உயர்ந்த சிகரம் அப்படின்னா சோலைக்கரடு 1620 மீட்டர். கிழக்கு தொடர்ச்சி மலையின் தமிழ்நாட்டில் உயர்ந்த சிகரம் சோலைக்கரடு எவ்வளோ? 1620 மீட்டர். கிளியரா? ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாமா? இது படிக்க ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? இதுலேருந்து ஒரு டைம் பிஒய் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா என்ன சிகரம் எவ்வளோ ஹைட்டு, இதை மேட்சஸில் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் ஹைட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டானது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஓகே, இது மேபி இது இல்லாமல் அடிஷ்னலாக ஏதோ ஒன்று கேட்டாங்கன்னா கூட இந்த ஆப்ஷன்ஸை வச்சு அதை மீட் பண்ண முடியும். அதுக்காக தான் மேஜராக எல்லாமே கவர் ஆயிடுச்சு. 1 or 2 இது இல்லாமல் அடிஷ்னலாக கேட்டாங்கன்னா கூட இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். இதுவே நமக்கு ஏன்னா எல்லா டேட்டாவும் மைண்டில் போட்டு வச்சுட்டு நம்ம ஒன்றுமே தெரியாமல் போகிறதுக்கு நமக்கு தேவையான டேட்டாவை ஸ்மார்ட்டாக நம்ம படித்து ஏற்றிட்டோம்னு சொன்னால் இதுலேருந்து வேறு ஏதாவது கொஷின்ஸ் இது ரிலேட்டடாக கேட்டால் கூட இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு படிச்சிடலாம். மேலே 3 பார்த்தோம். உலகின் உயர்ந்த சிகரம் அப்படின்னா எந்த மலையில் அமைஞ்சிருக்கு? இமயமலையில் தான். அதோட ஹைட் என்ன? எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? நேபாளமில். அதோட ஹைட்டு 8848 மீட்டர் எவரெஸ்ட்டு. அதுக்கு இந்தியாவின் உயர்ந்த சிகரம் அப்படின்னா கார்பினாஷின் K2. அதோட ஹைட்டு 8611 மீட்டர். அதுக்கடுத்து சிக்கிமுக்கும் நேபாளத்துக்கும் இடையில உள்ளது கஞ்சன்ஜங்கா. அதோட ஹைட்டு 8598 மீட்டர். முடிஞ்சா 8598 மீட்டர். அடுத்து அப்படியே வந்தால் ஆரவள்ளி மலைத்தோட உயர்ந்த சிகரம் குருசிகார் 1722 மீட்டர். எந்த பகுதியில் காணப்படுது? அபு குன்றுகள். மேற்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த சிகரம் ஆனைமுடி சிகரம் 2695 மீட்டர். அதே இது மேற்கு தொடர்ச்சி மலையில் தமிழ்நாட்டில் உயர்ந்த சிகரம் அப்படின்னா தொட்டபெட்டா. அதே ஹைட்டு 2637 மீட்டர். அதுக்கடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை எந்த பகுதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? நீலகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கிழக்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த சிகரம் சிந்தகதான்னு சொல்கிறாங்க 1690 மீட்டர். இது வந்து மகேந்திரகிரின்னு ஒரு சில இடத்துல சொல்கிறாங்க. கன்ஃபியூஸ் அதெல்லாம் யோசிக்க வேணாம், சிந்தகதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலையின் தமிழ்நாட்டில் உயர்ந்த சிகரம் அப்படின்னா சோலைக்கரடு 1620 மீட்டர். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணிங்க. படிக்கிறதுக்கே ரொம்ப ஈஸியாக மைண்டில் நிற்கிது சார் அப்படின்னு சொல்லுங்க. ஜாகிரஃபி அப்படிங்கிற சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியாக நினைக்காதீங்க. நம்ம ரொம்ப டச் விட்ட சப்ஜெக்ட். அது ஈஸியாக நீங்கள் கூட நீங்கள் 24 ஹவர்ஸில் 5 minutes தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அந்த 5 minutesல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஸ்மார்ட்டாக உங்கள் மைண்டில் தெளிவாக உட்கார அளவுக்கு நான் 4-5 டைம் சொல்லி மைண்டில் தெளிவாக ஏற்றிடுவேன். நீங்கள் அந்த 5 minutes மட்டும் எஃபெக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது அதே மாதிரி நான் உங்களுக்காக எஃபர்ட் போடுறேன். அந்த எஃபர்ட்டுக்கு ஒரு வேல்யூபிளாக நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்து எனக்கு மூவ் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டான வேலை தான் போகிறோம். நம்மளால் நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நானும் மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக இதுக்கப்புறமும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காம்படி எக்ஸாம் படிக்கிற எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது தப்பே கிடையாது. மற்றவங்களும் நம்மளால் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு விஷயம் கற்றுக்குறாங்க அப்படின்னா தப்பே கிடையாது. ஆல் தி வெரி பெஸ்ட்பா. இந்த 2026 எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கானது. தேங்க்யூ.